கும்பகோணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி பேசியதை காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் தவறாக சித்தரித்து பிரச்சாரத்தை பரப்பி வருகிறது என்று சங்க வரதராஜன் பேட்டி. கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் தங்க வரதராஜன் அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது: நரேந்திர மோடி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னால் ராஜஸ்தானுடைய தன்னுடைய பிரச்சாரத்திலே சொன்ன கருத்துக்களை, அதாவது குறிப்பாக காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி பேசியதை காங்கிரஸ் ஒரு தவறான பிரச்சாரத்தை நாடு முழுவதும் எடுத்து செல்கின்றது. அதை பொதுமக்களுக்கு விளக்கின்ற வகையில் தமிழகத்தில் தேர்தல் முடிந்திருந்தால் கூட தமிழக மக்கள்கிட்ட மோடி எந்த நோக்கத்திற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன பேசினார் என்பதை சொல்ல வேண்டும் என்று பத்திரிகையாளர் வாயிலாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணத்தோடு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு பாராளுமன்றத்தின் வாயிலாக ஒரு மேலிட பொறுப்பாளரை அனுப்பி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த வகையிலே மயிலாடுதுறை தொகுதிக்கு நான் மாநில தலைவராக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பேசியது 2006 திரு மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலே 3-6 பக்கங்களை மேற்கோள் காட்டி பேசினார். என்ன பேசணும்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு, நரேந்திர மோடியை பொறுத்தளவு இந்த நாட்டில் உள்ள எல்லா வளங்களும் உரிமைகளும் சமம் என்று அந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாட்டில் உள்ள கட்டமைப்புகளை மேம்படுத்தி, தொழில் வளங்களை மேம்படுத்தி, அனைவருக்குமான வள அழிச்சியை உள்ளடக்கி கொண்டிருந்திருக்கிறார். நான் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையும் 2006 மன்மோகன் சிங்கினுடைய அந்த முதலாவது இந்தியாவுடைய வளங்கள் சொத்துக்கள் எல்லாம் முதலாவது இஸ்லாம் என்று சொன்னதை காட்டி அவர் அந்த இலக்கத்தை பேசி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கார் மக்களுக்கு. குறிப்பாக அது ஊடுருவு காலத்துக்கு தான். இது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு நரேந்திர மோடி எதிரான ஒரு பேச்சாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புது. என்ன சொல்கிறாங்க நாட்டு மக்கள்கிட்ட, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருப்பவரிடமிருந்து இல்லாததை மற்றவர்கள் கொடுப்போன்னு சொல்லுது. அதாவது சொத்து பகிர்வு, நீங்கள் சமூக பொருளாதார கணக்கெடுத்து நடத்தி இருப்பவரிடமிருந்து இல்லாத கொடுப்பு. இது நக்சல் சிந்தனை, இது கம்யூனிஸ்ட் சிந்தனை. இந்த சிந்தனையில் காங்கிரஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நாட்டில் நீ பல்வேறு நாடுகள் இந்த நக்சல் சிந்தனையை கொண்ட நாடுகள்லாம் காணாமல் போயிட்டு அதுபோல் இருக்கக்கூடாது. அதனால் காங்கிரஸ் சிந்தனை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு பங்களாதேஷ் ஊடுருவல் எண்ணிக்கை பார்க்கலான்னு கிட்டத்தட்ட 300 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த 5 ஆண்டுகளில். ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்திய திருநாட்டில் உள்ள கிடைக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் இன்னைக்கு கிடைக்கிது. அதை அதை நோக்கமாக வச்சு இங்கே உள்ள மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு தங்கம் கொண்டும் இன்னைக்கு மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு அந்த அடிப்படையில் சொன்னாங்க. எந்த அடிப்படையில் தவறா என்பதை எடுத்துக்கொள்ளணும். ஆக ஊடுருவற்காரர்கள் முக்கியமாக, அந்த நாட்டில் 140 கோடி முக்கியமா என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளணும். காங்கிரஸுக்கு பதில் சொல்லணும் தான் சொல்லியிருந்தார். குறிப்பாக மத ரீதியான இடஒதுக்கீடு என்பது டாக்டர் அம்பேத்கர், நம்ம சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தில் மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாது என்பது சொல்லியிருக்கணும். ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அதை திரும்ப சொல்லுது. நீங்கள் உதாரணமாக அதை தான் சொன்னார். 2006 மன்மோகன் சிங் பேசணும் மட்டும் கிடையாது. 2006 பிறகு ரங்கநாதன் குழு அமைச்ச கமிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு 15%, அதாவது SC ST OBCயில் உள்ளவர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடை எடுத்து அவர்களுக்கு 10% கொடுக்கணும்னு பரிந்துரை செய்தது. இந்த மத ரீதியான இடஒதுக்கீடு தான் அதை நம்ம சொல்கிறோம். அதன் பிறகு அந்த சச்சார் கமிட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது, நீதிமன்றம் சொன்னதால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இராணுவத்திலையும் பார்த்தீங்கன்னா மதத்தை காங்கிரஸ் கொடுத்தது. காங்கிரஸுடைய எதிர்கால திட்டம் என்பது தாஜா அரசியலுக்காக, வாக்கு வங்கி பசிக்காக இன்றைக்கு நாட்டில் மிகப்பெரிய ஒரு மத ரீதியாக, குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடு என்ற ஒரு கணக்கு எடுத்து இந்துக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்குது. நான் பாரத பிரதமர் என்ன கேட்கின்றார், ஜாதிவாரி கணக்கெடுப்பது 2009 2014 வரலாம் ஆட்சியில் இருந்தது மன்மோகன் சிங் அரசாங்கம். அதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துருச்சு. ஏறக்குறைய 5000 கோடி செலவு பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துருச்சு. அதையே நடைமுறைப்படுத்தலை. இதுதான் எங்களுடைய பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியோட கேள்வி. அதுதான். நீங்கள் சித்தராமையா கூட பார்த்தீங்கன்னா 2017 சர்வே எடுத்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு 2018 பார்த்தீங்கன்னா அது வெளியீடுல ஒரு எடுத்து வச்சிருந்தார். இன்னைக்கு அதை வெளியிட்டு தான் ராகுல் காந்தி பேசிருக்கோம். ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றும்
வேலைகளை ஈடுபட்டிருக்கார் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டை தவிர ஜாதிவாரி கணக்கெடுத்து அவர் உண்மையாக அக்கறை இருந்து நடத்தணும்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து இன்னைக்கு சித்தராமையா தான் ஆட்சி வந்துட்டார், அதை வெளியிடலாம். ஆனால் சித்தராமையா என்ன சொல்றார், அதை வந்து காணாமல் போயிட்டுங்கிறார். அந்த